பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வேத வசனத்தை வார்த்தை கேட்க வந்தீர்கள். உண்மையாகவே இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைத்து தருவார். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு தினந்தோறும் காலையில் 5 மணிக்கு எழுந்து இந்த என்னோடு கூட நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. தேவன் உண்மையாகவே கொடுத்த கிருபையை பெருக பண்ணி உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆமென். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் நான் இப்பொழுது அடியேன் வாசிக்கிறேன். 20வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, வாசற்படியில நின்று நான் தட்டுகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதய கதவை தட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், என் சத்தத்தை நீ கேட்டினா, நீ கதவை திறந்தினா உன்னிடத்துல நான் பிரவேசித்து உன்னோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். இந்த வார்த்தை ஆண்டவர் எதை அழகாய் சொல்லுகிறார் பாருங்களேன். நான் பிரவேசிக்கணும்னா முதலாவது நீ எனக்கு இடம் கொடுக்க வேண்டும். உன் இருதயத்துல எனக்கு இடம் கொடுக்க வேண்டும். உன் செவியை திறந்து நான் கூப்பிடுகிற சத்தம் கேட்டாதான் உன் இருதயத்துல எனக்கு நீ இடம் கொடுக்க முடியும். முதலாவது நாம தேவ சத்தத்துக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் நாம நிறைய காரியத்தை பார்க்கிறோம். என்னன்னா, வேற சத்தங்கள் எல்லாம் இந்த உலகத்துல நிறைய கேட்கிறோம். ஸ்பெஷலி வேலைக்கு போறவங்களாகட்டும், படிக்கிற பிள்ளைகளாகட்டும், எல்லாரும் நம்ம பார்க்கும்போது காலை வேளையில பஸ்லயோ மற்ற நடக்கும்போதோ எல்லா வழியிலும் பார்த்தா எல்லாரும் எதையாவது ஒன்று அந்த போன்ல ஆன் பண்ணிட்டு ஹெட்செட்ல கேட்டுட்டு பேசிக்கிட்டே போறாங்க. எதையாவது ஒரு சத்தத்தை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உலக பாடல்களாகட்டும், உலக வார்த்தைகளாகட்டும், நிறைய காரியங்கள், நிறைய சத்தங்கள் உள்ளே போகிறபடினால ஆண்டவராகிய கிறிஸ்துவின் சத்தத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நேரமும் இல்ல, சரியான வாய்ப்பும் அங்க அமையல. அதை தான் நான் சொல்ல முடியும். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறாரு, அம்மா நீ நிறைய சத்தத்தை கேட்கிறமா, நிறைய சத்தம் எவ்வளவு நேரம் கேட்கிற, 1 hour கேட்கிற, 2 hour கேட்கிற, நிறைய சத்தத்தை நீ கேட்டுக்கிட்டு வரீங்க. இந்த நேரத்தில் என் அருமையான விசுவாசியே, என் சத்தத்தையும் கொஞ்சம் நிதானமாய் நின்று கேட்டுப்பார். நீ நின்று கேட்டு என் கதவை திறந்தால் உன்னிடத்துல நான் பிரவேசிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு முதலாவது கொஞ்சம் இடம் கொடுங்க. உங்க இருதயத்துல கொஞ்சம் இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில கொஞ்சம் இடம் கொடுங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகளில எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு அழகாய் நின்று டீசென்ட்டா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நான் எடுத்ததுமே உன்கிட்ட நான் ரெக்வெஸ்ட் வைக்கிறேன், நான் தட்டுறேன், நீ கேட்டு கதவை தர. ஏன் ஆண்டவர் தட்டுற நீ தர அப்படின்னு சொல்றாரு பாருங்க. தேவன் மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்த 3ஆம் நாள் அவர் மறுபடியும் உயிரோடு தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பதாக காட்சி கொடுத்தார். எப்படி கொடுத்தார் தெரியுமா? பூட்டின வீட்டுக்குள்ளே அவர் பிரவேசித்தார். அப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தர் இங்கே கதவை நான் தட்டுறேன், நீ தரன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், இன்றைய அளவுல நம் சத்தங்கள் நிறைய கேட்கறதுனால, மற்ற மனுஷருடைய வார்த்தைகளையும் கேட்டு நடக்கிறபடினால நாம தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போயிடுறோம். தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படியாம போயிடுறோம். நிறைய காரியங்கள் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் நிறைய வரும்போது நாம என்ன பண்ணுகிறோம்னா, உலகத்து நிமித்தமாய் இழுக்கப்பட்டு அதுல அப்படியே கடந்து போறோம். தேவனுடைய வார்த்தைகள் அங்க அசட்ட பண்ணப்படுது. அதனாலதான் ஆண்டவர் நிக்கிறாரு, அவுட்டர்ல நிக்கிறாரு. அம்மா என்னால உள்ள வர முடியும், ஆனா நான் உள்ள பிரயோஜனம் இல்லாம போக கூடாது. நான் உள்ள வருவதற்கு முதலாவது உன் கதவை தட்டுகிறேன். இந்த நாளிலும் நீ என்னோடு கூட போஜனம் பண்ணுவாய், நானும் உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன். இது சாத்தியமில்லாத வார்த்தை. அவர் சொல்லுகிறார் பாருங்க. அது எப்படி ஆண்டவர் நம்மோடு போஜனம் பண்ணுவேன் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறார்னா, தேவன் இன்னொரு வசனத்துல நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்காருவது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு சிங்காசனத்துல என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா. இது தொடர்ச்சியான வசனத்துல இந்த விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என் பிதாவிடத்துல சிங்காசனம் பக்கத்துல உட்கார்ற மாதிரி எனக்கு இடம் கொடுக்கிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்துல ஜெயம் கொண்டு வந்தவனுக்கு நான் உட்கார இடம் கொடுப்பேன். ஆமென். அதுதான் வசனம் சொல்லுது. இந்த பூமியில இருக்கும் பொழுது நான் கதவை தட்டுறேன், உன் வீட்டிற்குள்ள பிரவேசிக்க எனக்கு இடம் கொடுத்தீனா உங்களுக்குள்ள வருவேன், உங்க வீட்டிற்குள்ள வருவேன், உங்க வீட்டின் ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் நான் கட்டளிடுவேன், உங்கள் வீட்டிற்குள்ளே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவேன். சோ நீங்கள் இங்கே இடம் கொடுக்கும் பொழுது, உங்கள் போஜனத்திற்கு எனக்கு இடம் கொடுக்கும் போது, உங்களுடைய ஆசீர்வாதத்துல எனக்கு இடம் கொடுக்கும் போது, உங்களுடைய முடிவிலே எனக்கு இடம் கொடுக்கும் போது, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் வீட்டிலே உனக்கு இடம் தருவேன். பரலோகத்திற்கு வரும் பொழுது நீ என் சிங்காசனத்துல உட்காரும்படியான அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவேன். பூமியிலே அவரை நினைக்கப்படும் பொழுதெல்லாம் தேவன் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அடையாளமாக தான் அவர் சொல்லுகிறார். நீ என்னோடு இன்னைக்கு போஜனம் பண்ண இடம்
இடம் கொடு, நான் நாளைக்கு உன்னை சிங்காசனத்து பட்சத்தில் உட்கார வைப்பேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த 40 நாள் உபவாசத்துக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். முதல் நாள் இன்றைக்கு ஆண்டவர் வந்து கதவை தட்டுகிறார். இன்று முதல் நீங்கள் திறக்கும் பொழுது உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிய விரும்புகிறார். உங்கள் வீட்டிற்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறார். எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனுக்கு செவி கொடுக்க பாருங்க. தேவாதி தேவனை நோக்கி பாருங்க. இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. நீங்கள் தேவ சமூகத்தில் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் அனுகிரக காலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு நமக்கு 40 நாள் ஜெபிக்கும்படியாய் உபவாசிக்கும்படியாய் பெரிதான தயவை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, மனம் இறங்கி வந்து நீங்கள் உங்கள் இருதய கதவை திறங்கள். நீங்கள் இறங்கி வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். தேவனுக்கு இடம் கொடுங்கள். அவர் உங்களோடு வந்து வசனத்தோடு பேசுவார், வார்த்தைகளோடு பேசுவார், அபிஷேகம் பண்ணுவார், உங்களை நடத்துவார். நீங்கள் இந்த உலகத்தின் காரியத்தை ஜெயிக்கும் பொழுது, தேவனுடைய நாமத்தை கொண்டு ஜெயிக்கும் போது, உன்னதத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் கொண்டு போய் உன்னையும் உன்னை சார்ந்த வீட்டையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தருணம். இந்த உபவாச நாளிலே தேவன் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிக்கும்படியாக அடியேன் இப்போது ஜெபிக்க போகிறேன். தேவ சமூகத்தில் குடும்பமாய் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வீட்டை வேலி அடைக்கட்டும். கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்ளட்டும். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே அப்பா, முதல் நாள் ஜெபத்திற்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தாவே நீர் கடந்து செல்வீராக. நானும் என் பிள்ளைகளும் ஆண்டவரே இருதய கதவை திறந்து வைக்கிறோம் ராஜா. எங்களுக்குள்ளாக கடந்து வந்து எங்களை ஆசீர்வதித்து எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் சொன்ன வாக்கின்படி எங்கள் எல்லோரையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தாவே உம்முடைய சிங்காசனத்து பக்கத்தில் ஆண்டவரே நீர் வைக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. தேவ அபிஷேகம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே ரத்த வெளி அடைத்து ஆண்டவரே அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை வீட்டிற்குள்ளாக தெளிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்துமாக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஆத்துமாக்களை ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசனமும் கிருபையும் கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. பின்மாற்றமாய் உலக பிரகாரமாய் ரகசியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பாவங்களையும் மீறுதலையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். இன்று முதல் இருதயத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் திறந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரப்படுத்தி நடத்துவீராக. என் தேவன் தாமே இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாள் உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு காலையிலிருந்து யாரெல்லாம் எதை விதைக்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இந்த நல்ல நிலம் 100% ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் பூரண கிருபைகளோடு காத்துக்கொள்ளுங்க. சுகபல ஜீவனோடு வழி நடத்துங்க. இந்த வேளையில காலை வேளையில கூட ராஜா, வியாதியோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவர்களுக்கும் பூரண சுகமும் ஆரோக்கியமும் கொடுத்து எல்லா மீறுதலையும் பாவங்களையும் மன்னித்து இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.